பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு எப்படி அடிமைத்தனம் முதல் அரண்மனை வரைக்கும் உயர்ந்தாருன்றதை பற்றின கதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோஸில் யோசேப்பு எப்படி அடிமைத்தனமாக இருந்தார், அதுக்கப்புறமா சிறைச்சாலைக்கு யாரால் போனார், அங்கே இருந்து தேவன் அவரை எப்படி அதிகாரியாக உயர்த்தினார்ன்றது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி அதிகாரி ஆனதுக்கப்புறமா யோசேப்புடைய வாழ்க்கை என்னெல்லாம் நடந்ததுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் யோசேப்புடைய ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 பார்ட் வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் நான் 2 லிங்கையுமே கொடுக்குறேன். அந்த 2 பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த கடைசி பார்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு கதை புரியும். யோசேப்பு சொன்ன மாதிரியே செழிப்பான 7 வருஷம் கழித்து 7 வருஷம் பஞ்ச காலம் ஆரம்பிச்சிருச்சு. தேசமெல்லாம் ஒரே பஞ்சம். அப்போது எகிப்தில் மட்டும் யோசேப்பு சொன்ன அந்த ஐடியா படி எகிப்தில் நிறைய தானியங்களை சேகரித்து வச்சதுனால இங்கே மட்டும் பஞ்சமே இல்லை, தானியத்துக்கு எந்த குறைவுமே வரலை. அதனால எல்லா தேசங்கள்ல இருந்தும் தானியங்களை வாங்குறதுக்கு எகிப்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாரும். இப்போ இந்த செய்தி யாக்கோபுடைய காதுக்கு போகுது. யாக்கோபு யாருன்னா யோசேப்போட தந்தை. அவருடைய காதுக்கு எகிப்தில் மட்டும் தானியங்கள் நிறைய இருக்குன்ற செய்தி அவர் காதுக்கு போகுது. உடனே அவர் தன்னுடைய 10 மகன்களையும் அனுப்புகிறாரு. கடைசி மகனான பென்யமீனை மட்டும் அவர் கூடவே வச்சுட்டு மிச்ச 10 பேரையும் எகிப்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே போய் தானியங்களை வாங்கிட்டு வர்றதுக்காக. இவங்க 10 பேருமா நேராக எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் என்ன வழக்கம்னா யாரெல்லாம் தானியங்கள் வாங்க வராங்களோ அவங்க நேராக யோசேப்பு கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். யோசேப்புடைய 10 சகோதரர்களும் நேராக யோசேப்பு முன்னாடி வந்து முகம் குப்புற விழுந்து அவனை நமஸ்காரம் பண்ணுறாங்க. யோசேப்புக்கு வந்திருக்கிற 10 பேரும் அவருடைய சகோதரர்கள்ன்றது புரிஞ்சிருச்சு. ஆனால் யோசேப்பு அவங்க கிட்ட தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை. அவர் பாரம்பரிய எகிப்திய உடையில் இருந்ததுனால அவங்களாலையும் யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலை. யோசேப்பு நார்மலாக ஒரு அதிகாரி மாதிரியே அவங்கக்கிட்ட காரியங்களை விசாரித்தார். யோசேப்பு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடினமாகவே பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் தேவனுடைய திட்டம்தான்னு யோசேப்புக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இவங்களுடைய குணமெல்லாம் இப்போவாவது மாறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யோசேப்பு அவங்கள பார்த்து, நீங்கள் எல்லாரும் வேவுக்காரங்க, தேசம் எங்கே திறந்து கிடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கடினமாக குற்றம் சாட்டினார். உடனே அவங்க எல்லாரும், ஐயோ இல்லை, நாங்கள் எல்லாருமே நிஜஸ்தர்கள், ஒரு தகப்பன் புத்திரர்கள், நாங்கள் மொத்தம் 12 புத்திரர்கள் இருக்கோம், ஒருவன் காணாமல் போயிட்டான், ஒருவன் எங்கள் அப்பாவோட இருக்கான், நாங்கள் 10 பேரும் தானியங்களை வாங்குறதுக்காக வந்திருக்கோன்னு ரொம்ப பொறுமையாக சொன்னாங்க. பென்யமீன் தான் தகப்பனோட இருக்கிறாருன்ற விஷயம் யோசேப்புக்கு புரிஞ்சிருச்சு. பென்யமீனை கூட்டிகிட்டு வந்து தான் கூடவே வச்சுக்கணுன்னு யோசேப்பு ஆசையும் பட்டார். உடனே சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொன்னார், உங்களுடைய இளைய சகோதரன் இங்கே வந்தால் தான் உங்களை இங்கிருந்து விட முடியும். அதனால் உங்களில் ஒரு ஆள் போய் உங்களுடைய இளைய சகோதரனை கூட்டிகிட்டு வாங்க, மிச்சம் எல்லாரும் அது வரைக்கும் ஜெயிலில், அதாவது சிறைச்சாலையில் இருக்கணும், சிறைச்சாலை காவலில் இருக்கணும்னு கட்டளை போடுறாரு. யோசேப்பு சொன்ன மாதிரியே அவங்கள 3 நாள் காவல்லையும் வச்சார். 3 நாள் கழித்து யோசேப்பு அவங்க கிட்ட போய், எனக்கு மனசாட்சி இருக்குது, அதனால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன், உங்களில் ஒரு ஆள் இங்கே காவலில் இருக்கட்டும், மிச்சம் 9 பேரும் தானியங்களை எடுத்துகிட்டு உங்கள் ஊருக்கு போயிட்டு உங்களுடைய இளைய சகோதரன் வந்தால் தான் நீங்கள் எல்லாரும் பிழைப்பீங்கன்னு ஆர்டர் போடுறாரு. இந்த விஷயத்தை கேட்டப்போ அவங்களும் இதுக்கு சம்மதிச்சுட்டு வெளியே வந்து அவங்களுக்குள்ள பேச ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு நம்ம சகோதரனுக்கு நம்ம பண்ண பாவத்தினால தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னு ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தாங்க. உடனே ரூபன் அதிலிருந்து பேச ஆரம்பித்தார். நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, இந்த இளைஞனுக்கு எதிராக நம்ம எந்த பாவம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்களா, அவனுடைய இரத்தப்பழி நம்மளை சும்மா விடலை அப்படின்னு தங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் யோசேப்பு பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு இருந்தார். ஆனால் இவங்களோட பாஷை யோசேப்புக்கு புரியும்ன்றது இவங்களுக்கு தெரியாது. இதை கேட்டுட்டு யோசேப்பு தனியாக போய் தேம்பி அழுதாரு.
செஞ்ச தப்பு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்ற விஷயம் யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா யோசேப்பு சிமியோனை மட்டும் அவங்க முன்னாடியிலிருந்து கையை கட்டி சிறைக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. மிச்சம் எல்லார்கிட்டையும் நீங்கள் தானியங்கள் எடுத்துகிட்டு போங்க, போயிட்டு உங்களுடைய இளைய சகோதரனை இங்கே கொண்டு வாங்கன்னு சொன்னார். இதுக்கப்புறமா இந்த 9 பேரும் நேராக யாக்கோபு கிட்ட போகிறாங்க. தங்களுடைய தகப்பன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தானிய கூடைய பிரித்து பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருடைய தானிய பையிலையும் சின்ன சின்ன பணப்பை இருந்தது. அதை பார்த்து எல்லாருமே வியந்தாங்க. என்னடா இது பணப்பை இருக்கே அப்படின்னு. ஆனால் யாக்கோபால் இது ஏற்றுக்கவே முடியலை. முதல்ல இப்படி தான் யோசேப்பு போயிட்டான், ரெண்டாவது சிமியோன், இப்போ மறுபடியும் பென்யமீனை கேட்குறீங்களா? என்ன நீங்கள் பிள்ளை இல்லாதவன் ஆக்க பார்க்குறீங்க, என்னால் பென்யமீனை என்ன வந்தாலும் அனுப்ப முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார். இப்போ ரூபன் யாக்கோபு கிட்ட என்ன நம்பி நீங்கள் பென்யமீனை அனுப்பி வைங்க, நான் அவனை கொண்டு போயிட்டு அதே மாதிரி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு யாக்கோபு கிட்ட சொன்னார். யார் என்ன சொன்னாலும் யாக்கோபால் அதை ஏற்றுக்கவே முடியலை. பென்யமீன் அனுப்புறதுக்கு அவர் தயாராகவும் இல்லை, அவர் அனுப்பவும் இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. தானியங்கள் எல்லாம் தீந்தும் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் யாக்கோபு இவங்க கிட்ட நீங்கள் எகிப்துக்கு போய் தானியங்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. உடனே இவங்க இல்லை, சகோதரனை கூட்டிகிட்டு போகலைன்னா இனிமேல் அங்கே வரவே கூடாதுன்னு அந்த மனுஷன் எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. இப்போது யூதா யாக்கோபு கிட்ட பேசுகிறாரு. என்னை நம்பி பென்யமீனை அனுப்புங்கப்பா, நான் அவனை போகிறது மாதிரியே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு யாக்கோபு கிட்ட சமாதானமாக பேசுகிறாரு. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து யாக்கோபை சமாதானப்படுத்தி பென்யமீனை கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாக்கோபு அவங்க கிட்ட விலை உயர்ந்த பொருட்களையும் காணிக்கையாக கொடுத்து அனுப்புகிறாரு. போன தடவை கொண்டு போனதை விட இந்த தடவை டபுள் மடங்காக காசும் அவங்க கிட்ட கொடுத்து அந்த எகிப்திய மனுஷனுக்கு கொடுத்து எப்படியாவது என்னுடைய 2 புத்திரர்களையும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு இவங்க கிட்ட சொல்லியும் அனுப்புகிறாரு. பென்யமீனும் அவங்க கூட வந்திருக்கிறத பார்த்த யோசேப்பு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரங்கிட்ட இன்னைக்கு வீட்டில் இந்த மனுஷருக்கும் சேர்த்து ஆகாரம் ஆயத்தம் பண்ண சொல்ல, இவங்க இன்னைக்கு ஏன் கூட தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. விருந்துக்கு தான் யோசேப்பு அழைக்கிறாருன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் இவங்க ஐயோ நம்மளை சிறையில் அடைக்க போகிறாங்களோன்னு பயந்து தாங்க கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் யோசேப்பு கிட்ட வச்சுட்டு அவர் முன்னாடி முகம் குப்புற விழுறாங்க. ஆனால் யோசேப்பு அவங்க கிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பித்தார். யாக்கோபை பற்றி விசாரிச்சுட்டு பென்யமீனை பார்த்த உடனே யோசேப்புக்கு கண்ணு கலங்கிருச்சு. அதனால் ஒரு அறைக்குள்ளே போய் அழுதுட்டு முகத்தை கழுவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்பவும் வெளியே வந்தார். அதுக்கப்புறமா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மூத்தவன் முதல் இளையவன் வரைன்னு கரெக்டாக ஆர்டர் படி உட்கார வச்சு அவங்களுக்கு விருந்தும் வச்சார். பென்யமீனுக்கு மற்றவங்களுக்கு வச்சதை விட 5 மடங்கு அதிகமாக உணவு வச்சு நல்லா விருந்து உபசரணையும் செஞ்சார். இப்போது தானியத்தை எல்லாம் எடுத்துட்டு 11 பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் யோசேப்புக்குள்ள ஒரே சஞ்சலம். ஒருவேளை என்ன விற்று போட்ட மாதிரியே என்னுடைய கடைசி சகோதரனையும் விற்று போட்டுருவாங்களோ இவங்கன்னு ஒரே சந்தேகம். அதனால் அவங்கள செக் பண்ணி பார்க்குறதுக்கு யோசேப்பு ஆசைப்பட்டார். யோசேப்பு என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய விசாரணைக்காரன்கிட்ட சொல்லி அவங்களுடைய தானிய சாக்கில் அவங்க கொண்டு வந்த காசை வைக்க சொன்னார். ஒரே ஒரு சாக்கு, அதாவது பென்யமீனோட சாக்கில் மட்டும் யோசேப்பு பானம் பண்ணுற ஒரு வெள்ளி பாத்திரத்தை வைக்க சொன்னார். அதே மாதிரியே அந்த விசாரணைக்காரரும் வச்சார். இப்போது 11 பேரும் ஊருக்கு கிளம்பியாச்சு. யோசேப்பு தன்னுடைய விசாரணைக்காரனை இவங்களுக்கு பின்னாடியே அனுப்பி வைக்கிறாரு. சில திட்டங்களை அவங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போது அவங்க போயிட்டுருக்கிறப்போ விசாரணைக்காரன் இவங்களுக்கு குறுக்கே போகிறாரு. குறுக்கே போயிட்டு நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னுடைய எஜமானனுடைய வெள்ளி பாத்திரத்தை திருடிட்டு வந்திருக்கீங்களா? அவருக்கு ஞான திருஷ்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. ஐயோ நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவர் சரி உங்கள் எல்லாருடைய பையையும் நான் செக் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. செக் பண்ணி பார்த்ததில் பென்யமீனுடைய பைக்குள்ள அந்த வெள்ளி பாத்திரம் இருந்தது. உடனே அவர் ரொம்ப கோவப்பட்டு
கோவப்பட்டு இவங்க 11 பேரையும் நேராக அழைச்சிட்டு யோசேப்பு வீட்டுக்கே திரும்பவும் போகிறாரு. இப்போ யோசேப்பு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன தைரியம் இருந்தால் இங்கேருந்தே வெள்ளி பாத்திரத்தை திருடிட்டு போவீங்க? சரி, பென்யமீன் மட்டும் இங்கே சிறைச்சாலையில் இருக்கட்டும், மிச்சம் எல்லாரும் கிளம்பி போங்கன்னு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்போது யூதா யோசேப்பு கிட்ட திரும்ப பேசுகிறாரு. எஜமானரே, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றப்பவே எங்கள் தகப்பன் பென்யமீனை அனுப்ப முடியாதுன்னு தான் சொன்னார். ஆனால் அவனை நாங்கள் திரும்ப கூட்டிகிட்டு வருவோன்னு அவருக்கு உத்தரவாதம் கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போது அவன் இல்லாமல் நாங்கள் திரும்பி போனோன்னா எங்கள் தகப்பன் எங்களை விட்டுட்டு போயிடுவார், அவருடைய உயிரே போயிடும். இவனுக்கு நான் தான் உத்தரவாதின்னு யூதா சொல்கிறாரு. அவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக என்ன நீங்கள் இங்கே வச்சிருங்க, நான் காலம் பூரா இங்கே அடிமையாக இருந்துக்கிறேன்னு யூதா சொன்னார். இதை கேட்ட யோசேப்பு மனசொடைஞ்சு போயிட்டாரு. உடனே தன்னுடைய சகோதரர்களை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பித்தார். அழுது தன்னை வெளிப்படுத்தவும் செஞ்சார். நான் தான் யோசேப்பு, நீங்கள் என்னை அடிமையாக விற்றீங்க இல்லையா, நான் தான் யோசேப்பு அப்படின்னு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம், தேவன் என்ன இப்போ உயர்த்தி தான் வச்சுருக்காரு அப்படின்னு அவங்கக்கிட்ட ரொம்ப சமாதானமாக பேசினார். அது மட்டும் இல்லை, இன்னும் 5 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம தகப்பனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் இங்கேயே எகிப்திலேயே சந்தோஷமாக இருக்கலான்னு அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அந்த மாதிரியே யாக்கோபும் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையுமே ஒரு நல்ல இடத்துல குடி வச்சு சந்தோஷமாக அவங்க வாழவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா யோசேப்பு தன்னுடைய 3 தலைமுறை வரைக்கும் பார்த்து 110 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அதுக்கப்புறமா தான் இறந்தும் போகிறாரு. யோசேப்புடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோன்றதை ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? யோசேப்பு தன்னை அடிமையாக விற்று போட்ட தன்னோட சகோதரர்களை பழி வாங்கிறதுக்கான எல்லா சான்ஸும் யோசேப்புக்கு கடைசியில் கிடச்சிது. அவர் ஒரு அதிகாரி, அவங்கள என்ன வேணும்னாலும் அவருக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு அப்படி எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு தானியங்களை கொடுத்து அவங்கள எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி நல்லபடியாக நடத்தவும் செஞ்சார். முதல் 2 பாட்டில் பார்த்த மாதிரி யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தார். எந்த தவறுமே பண்ணாமல் தேவனுக்கு முன்னாடி நீதிமானாக இருந்தார். 2வது பார்ட்லேயும் 3rd பார்ட்லேயும் தனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட அவர் நல்லது தான் செஞ்சார். இதனால தான் தேவன் யோசேப்பை 10 மடங்காக ஆசீர்வதிச்சார். அவர் தன்னுடைய 3 தலைமுறை வரைக்கும் பார்த்து சம்திருப்தியாக இறந்து போனார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசேப்பை நினைவில் வச்சுருக்கோன்னா அவர் அன்னைக்கு நீதிமானாகவும் உத்தமனாகவும் அந்த அளவுக்கு சன்மார்க்கியமாக வாழ்ந்ததுனால மட்டும்தான். என்ன, யோசேப்பு மாதிரி நம்மளோட லைஃப்பையும் மாற்றிக்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? அப்போது யோசேப்புடைய கம்ப்ளீட் ஸ்டோரி எல்லாருக்குமே இந்த 1st, 2nd and 3rd பார்ட்டில் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புதிய ஸ்டோரியுமா நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் God bless you all abundantly. Praise the Lord. Amen.